ஏழைகளுக்கு உணவளிப்பது தொடர்பாக பேசுகிறான். அதுக்கு பிறகுதான் தொழுகையில் பொடுபோக்காக இருப்பவர்கள் தொடர்பாக பேசுகிறான். அல்லாஹு தஆலா மறுமை பொய்ப்பித்தல் பெரியோரு பாவமான ஒரு காரியம். அதற்கு அடுத்தபடியாக தொழுகைக்கு முன்னாடி சொல்கிறான் இறைவன், சக மனிதர்கள் எப்படியான மனிதர்கள்? தந்தையை இழந்த சோகமான இறுக்கமான கஷ்டங்களோடு இருக்கிற ஒருவர். இரண்டாவது, பசியோடு இருக்கிற ஏழை. உலகத்துல மிகப்பெரிய அமல் சில நேரங்களில் பல ஹஜ்ஜை விட பெருமதியான நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கிறது தான் கஷ்டமான மனிதர்களின் கண்ணீரை துடைப்பதற்கும் தலையை தடாவுவதற்கும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்கிற ஒரு மனோநிலையை உருவாக்குவதற்கும் ஒரு புன்முறுவல் சிரிப்பதற்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்தல் என்பது பெரிய ஒரு வணக்கம். அது சின்ன வணக்கமே கிடையாது. அந்த கஷ்டங்களில் சமகாலத்தில் ஆக பெரிய கஷ்டம் என்னன்னா நோய். எல்லாருக்கும் பயம். சில நோய்கள பெயரை சொல்றது கூட நாங்க எல்லோரும் பயம். தர்மம் நோய்களில் இருந்து பாதுகாக்கும். நோயாளிகளுக்கு உதவி செய்தல் என்பது ஒரு கஷ்டமான மனோநிலை. அதிலும் குறிப்பாக இங்கு பேசப்படுகிற தலைப்பை பொறுத்த வரைக்கும், நீங்க இந்த இடத்துல அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய ஒரு சொத்துல இருந்து பொருளாதாரத்திலிருந்து ஒரு நிதியை கையளிப்பீங்க இன்ஷா அல்லாஹ். இந்த விஷய குறிப்பாக எதற்காக இந்த நிகழ்வு நடக்கின்றது என்பது தெரிந்துதான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. என்ன கூப்பிட்டு என்ன செய்ய போறாங்கிறது உங்களுக்கு தெரியும். தெரிந்தே நீங்க வந்திருக்கிறீங்கண்டா உங்களுடைய நீயத் புனிதமாக இருக்கும். அல்லாஹு தஆலா அந்த நீயத்துக்கு கூலி தரணும் உண்டு. இரண்டாவது, இந்த இடத்துல அதாவது நோயாளிகளுக்கு ஒரு உதவி செய்கிற பொழுது நீங்க கொடுக்கிற பொருளாதாரம் எந்த நோயாளி அதனால் பயன் பெற போகிறார் என்பது உங்கள் யாருக்கும் தெரியாது. 100% அதுல இஹ்லாஸ் இருக்கும். அல்லாஹ்விடத்தில் சக்கராத் நேரத்தில் அதை நாங்க புரிஞ்சு கொள்வோம். எனக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு கஷ்டமா இந்த உள்நாட்டு யுத்தத்துல எனக்கு 2 வயசுல வாப்பா மௌத்தாகிறார். நாங்க ஒரு அனாதைகள் பராமரிக்கிற ஒரு இடத்துல தான் வளர்றோம். என்ற முழுவதும் என்னுடைய ஆடைகள் இருந்து உணவில் இருந்து கல்வியில் இருந்து அத்தனையும் ஒரு குவைத் நாட்டில இருந்து ஒரு தாய் தான் செலவழிக்கிறாங்க. அவங்களோட பேர் ஷேகா லத்தீஃபா. அவங்களோட பேர் மட்டும்தான் எனக்கு தெரியும். வாப்பா மௌத்து, ஏழ்மையான சூழல், அனாதைகள் தந்தையை இழந்த ஒரு முகத்துக்காக அந்த தாய் அந்த பணத்தை அனுப்புறாங்க. இப்ப நம்ம படிச்சு முடிஞ்சு வளர்ந்த பிறகு குவைத் நாட்டு தான் அந்த தாய். குவைத்துக்கு ரமலான் மாசத்துல இந்திய தமிழ் பேசக்கூடிய சகோதரர்கள் பயான் நிகழ்ச்சிக்கு அழைக்கிறாங்க. எனக்கு ஒரு ஆர்வமும் ஆசையும், நம்மளோட முகம் தெரியாம நமக்கு உதவி செஞ்ச அந்த தாயிட முகத்தை பார்க்கணும். அந்த முகத்தை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா எனக்கு பெரிய ஒரு வாய்ப்பு என்று சொல்லி நீயத்தோட போறேன். ஆனா அவங்களோட அட்ரஸ் தெரியாது, கான்டாக்ட் நம்பர் தெரியாது, வருடங்கள் கிட்டத்தட்ட 25 வருடங்கள் கடந்து விட்டன, எதுவும் தெரியாது. இருக்கிறாங்களா மௌத்தா ஒன்றும் தெரியாது. அங்க போய் பயான் நிகழ்ச்சி முடிந்த பிறகு அங்க உள்ள அந்த நிறுவனத்திற பேர் எனக்கு தெரியும். அந்த நிறுவனத்துக்கு நாங்க போறோம். போய் அவங்களோட நான் பேசுறேன். இப்படித்தான் உங்களால பராமரிக்கப்பட்ட ஒரு பிள்ளை நான். இங்க நாங்க பயான் நிகழ்ச்சிக்காக தமிழ் பேசுற சகோதரர்கள் எடுத்திருக்கிறாங்க வந்தோம். அந்த ஆபீஸ்ல இருந்து எல்லோருமே சந்தோஷப்பட்டாங்க. எல்லாரும் மாற தழுவினாங்க. ஒரு உணர்வு பூர்வமான நிகழ்வாய் இருந்துச்சு. நான் அந்த தாயிட பேரை சொன்னேன். இதான் அந்த தாயிட பேர். அவங்களோட முகத்தை பார்க்கணும், எனக்கு அட்ரஸ் எடுத்து தாங்கண்டு. 98 நடந்தது. அப்ப பழைய ஃபைல் எல்லா ஆபீசர்ஸும் வந்து தேடி பார்க்கறாங்க. நீண்ட நேரத்துக்கு பின்னாடி அட்ரஸ் கிடைச்சிட்டு இப்ப நான் சொன்னேன், நீங்க உத்தியோகபூர்வமாக அவங்களுக்கு அறிவிங்க, நீங்களே சொல்லுங்க, நானாக போறது முறையா இருக்காதுன்னு சொல்லி அவங்க அறிவிச்சு ஒரு டைம் ஒன்று எடுத்து தந்தாங்க. அடுத்த நாள் ஒரு டைம். எனக்கு உண்மையிலே பெரிய ஒரு பதட்டம், மகிழ்ச்சி, அதே நேரம் பெரிய ஒரு பதட்டமும் இருந்துச்சு. வாகனம் நெருங்குது. அந்த வீட்டை என் கைகள் எல்லாம் நடுங்க தோங்குது. நான் அல்லாஹ்வை சாட்சியாக வச்சு சொல்றேன், நான் ஆரண்டே தெரியாது அந்த தாய்க்கு. நான் வீட்டுக்குள் நுழைகின்ற பொழுது அவங்க எல்லோரும் என்னை வரவேற்பதற்கு தயாராக இருந்தாங்க.
ஒரு 80 வயதை கடந்த ஒரு தாய் என் கையை பிடிச்சு அழ ஆரம்பித்தார்கள். நானும் தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தேன். அந்த தாய் சொன்னா, அல்லாஹு தஆலா அவருக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கணும், ஆரோக்கியத்தை கொடுக்கணும். ஒரு விஷயத்தை சொன்னா, மகன் உங்களோட போட்டோ எனக்கு ஞாபகம் மீக்கி, சின்னத்தில் எங்களை போட்டோ எடுத்து அனுப்புவாங்க, எனக்கு இப்பொழுதும் ஞாபகம் இருக்குது உங்களோட போட்டோ அப்படின்னு சொல்லி சொன்னான். நாம் யார் என்று தெரியாது. அவர்களுடைய பொருளாதாரத்தில் இருந்து ஒரு உதவி செய்தார்கள். அல்லாஹு தஆலா எங்களுடைய பணிகளை அங்கீகரிக்க வேண்டும். அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு அடைவை அந்த தாய்க்கு கொடுத்திருக்கிறாங்க. இப்படி பலரை பார்த்திருப்பாங்க. இந்த வைத்தியத்துறைக்கு நீங்க உதவி செய்யறதுங்கிறது இஹ்லாஸ் 100% அதுல இருக்கும். நீங்க கொடுக்கிற பணம் யாரை போய் சென்றடைய போகிறது என்பது உங்களுக்கு தெரியாது. நிச்சயம் சக்கராத்துடைய நேரத்தில் இதனுடைய பெருமதியை உணர்வோம். நாங்க யாருமே இங்க மலக்குல் மௌத்தை யாரும் பார்க்கல. ஆனால் மலக்குல் மௌத்தை பார்க்காம, மலக்குமார்களை பார்க்காம வல்லாஹி மௌத்தாக மாட்டோம். எல்லாரும் பார்ப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அஹப்ப லிகா அல்லாஹ் அஹப்பல்லாஹு லிகாஅஹு. யார் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறாரோ அல்லாஹ்வும் அவரை சந்திக்க விரும்புகிறான். யார் அல்லாஹ்வை சந்திக்க வெறுக்கிறாரோ அல்லாஹ்வும் அவரை சந்திக்க வெறுக்கிறான். அப்படி என்றா என்ன என்று ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஒருத்தர் உயிர் தொண்டை குழியை வந்தடைந்து பார்வை பிறண்ட பிறகு, பேச முடியாத நேரத்தில் விரல்கள் இன்னோடு விரலோடு ஒட்டிய பிறகு மலக்குல் மௌத் அவரை நோக்கி நெருங்கி வருவார். கடைசி டைம் அவர் நல்ல மனிதராக வாழ்ந்திருந்தால், தர்மம் செய்து, குர்ஆன் அல்லாஹ் சொல்றானே ஒரு வார்த்தை, சக்கராத்திர டைம்ல நாங்க யாரும் அல்லாஹ் கிட்ட கேட்க மாட்டோம், யா அல்லாஹ் கொஞ்ச நேரம் தான், தொழுதுட்டு வாரம், ஹஜ்ஜி செஞ்சுட்டு வாரம், நோன்பு பிடிச்சிட்டு வாரம், இன்னொரு அண்ணன் வணக்கம் செய்து விட்டு வருகிறோம் என்று நாங்க யாரும் அது தொடர்பாக அல்லாஹ்விடத்தில் கேட்க மாட்டோம். ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவோம். என்ன வார்த்தை தெரியுமா? யா அல்லாஹ் கொஞ்ச நேரம் தா, யா அல்லாஹ் நான் சம்பாதித்தவற்றை தர்மம் செய்து விட்டு வருகிறேன் என்று சொல்லுவார் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அந்த டைம்ல எங்களுக்கு தெரியும் தர்மம் தான் எங்களை பாதுகாக்கும் என்பது அந்த நேரத்தில் நமக்கு தெரியும். ஆனா வாய்ப்பு இல்லை. அல்லாஹ் இப்ப நமக்கு வாய்ப்பு தந்திருக்கிறான். எத்தனையோ தொழிலதிபர்கள், வசதி படைத்தவர்கள் இருந்தும் அந்த வாய்ப்பு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த மலக்குல் மௌத் வந்தால், சாலிஹான மனிதராக இருந்தால், அந்த சாலிஹான மனிதர் மலக்குல் மௌத்தை பார்த்தவுடன் புரிந்து கொள்வார், நமக்கு நல்லொரு சுபசோகனம் இருக்குது, அல்லாஹ் எனக்காக நல்லதை தயார்படுத்தி வைத்திருக்கிறான் என்பதை அந்த நேரத்தில் புரிந்து கொள்வார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த டைம்ல சக்கராத்தில் இருக்கிற மனிதர், யா அல்லாஹ் உன்னை சந்திப்பதற்கு நான் தயார், மௌத்த விரும்புவார். நல்ல மனிதர்கள் எல்லோரும் அவங்களோட சக்கராத் பரக்கத்தா இருக்கும். அல்லாஹு தஆலா எங்களுடைய சக்கராத்தை பரக்கத் பொருந்திய ஒரு சக்கராத்தாக, அல்லாஹ் மௌத்தை விரும்பக்கூடிய சக்கராத்தாக மாற்றணும். அதுக்கு நாங்க பிரதானமாக செய்ய வேண்டியது தர்மம். அதிலும் விசேஷமாக நோய்வாய்ப்பட்டு கஷ்டமாக இருக்கிற மனிதர்களுக்கு, முகம் தெரியாத மனிதர்களுக்கு செய்கிற தர்மங்கள் என்பது மிகப்பெரியது. இப்ப உலகத்துல நபிமார்களுக்கு அடுத்தது சிறந்த மனிதர் யாரு? நபிமார்களுக்கு அடுத்தது உலகத்திலே சிறந்த மனிதர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதுடைய அந்தஸ்தை பெற்றவரா? இல்லை. அதாவது முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்ற ஷஹீதுடைய அந்தஸ்தை பெற்றவரா? இல்லை. ஆனாலும் அவர்தான் மிகச் சிறந்தவர். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்ற ஆரம்ப காலத்தில் உடலால் நோவினைப்படுத்தப்பட்டவரா? இல்லை. ஆனாலும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் உலகத்தில் மிகச் சிறந்தவர். அல்லது காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்று யுத்த காலத்தில் இஸ்லாத்திற்காக பல காயங்களை சுமந்து கொண்டவரா? இல்லை. ஆனாலும் அவர்தான் மிகச் சிறந்தவர். ஏன்? அவர் அதிகமாக தர்மம் செய்தார். அல்லாஹ்வுக்காக சக அடியார்களுக்கு செய்யுங்கள் என்ற பொழுதெல்லாம் வேகமாக அவருடைய கரம் முந்தியது. அல்லாஹ்விடத்தில் அவருடைய அந்தஸ்து மிக மிக உயர்ந்ததாக இருந்தது என்கிற வரலாற்றை நாங்கள் படிக்கிறோம். எனவே சகோதரர்களே, இந்த நேரத்தில்
சுவர்க்கத்தில் ஒரு சாட்டை வைக்கின்ற அளவுக்கு இடம் கிடைப்பது கைரும் மின துன்யா வ மா ஃபீஹா, இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் விட சிறந்தது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே சொர்க்கத்தை வாங்குறதுக்கு நிறைவாக தர்மம் செய்யுங்க. விசேஷமா நீங்க எல்லோரும் தர்மம் செய்வீர்கள். எல்லா சபைகளுக்கும் இதே மனிதர்கள் தான் அழைக்கப்படுவார்கள் அக்கரைப்பட்டில். ஏனென்றால் ஊறுகின்ற கிணற்றில் தான் அள்ள முடியும். அல்லாஹ் உங்கள் எல்லோருக்கும் அருள் செய்ய வேண்டும். பொருளாதாரத்திலும் உடலிலும் குடும்ப வாழ்க்கையிலும் அருள் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறோம். உங்களுடைய ஹலாலான தேவைகளை அல்லாஹு தஆலா நிவர்த்தி செய்யணும். அல்லாஹ் நீங்க செய்யற இந்த தர்மங்கள் பெருசா செய்யுங்க. ஏண்டா நாங்க ஒரு தர்மம் செய்ய ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நாங்க ஒரு குழுவிட்ட இதை ஒப்படைக்கல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் அல்லாஹ்வுக்காக செய்கிற ஒரு தர்மத்தை அல்லாஹ் தன் பலக்கரத்தால் வாங்குகிறான். நாங்க வைக்க போறோம் அல்லாஹ்ட கையில. எங்களுக்கு தெரியும் நாங்க எந்த நிலையில இருந்ததுண்டு. அல்லாஹ் எங்களை பெரியோர் இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான். அல்லாஹ் எங்களை இறக்கப்பட்டிருக்கிறான். சக மனிதர்களுக்கு உதவி செய்தல், இரக்கம் காட்டுதல் என்பது அல்லாஹ் உண்மையில் உலகமா நானா என்ற நிலைமைகளில் என் அடியான் என்னை தெரிவு செய்கிறானா உலகத்தை தெரிவு செய்கிறானா என்ற இடங்கள் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான இடங்கள். எனவே கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ்வை முன்னிலைப்படுத்தி அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து எண்ணாமல் பிஸ்மி சொல்லி அல்லாஹ்ட கையில சக அடியார்களுக்காக வையுங்கள். அல்லாஹு தஆலா மிகப்பெரிய ஒரு பரக்கத்தை கொண்டாந்து நிச்சயம் சேர்ப்பான். கணக்கு பார்க்காம வைங்கோ. இது நல்லது ஒரு பணி. பள்ளிவாயலுக்கு செய்வது எப்படி முக்கியமோ அதே மாதிரியான ஒரு பணி, இது பெருமதியான ஒரு பணி. அதாவது எங்கட ஊர்ல இப்ப O level ரிசல்ட் வந்தா A level ரிசல்ட் நல்ல பெறுபேறுகள் எடுத்த பிள்ளையில மீடியாக்கள் போய் பேட்டி எடுக்கும். எல்லோருமே சொல்லி கொடுத்ததை போன்று நான் ஒரு வைத்திய நிபுணராகி எங்கட ஊருக்கு சேவை செய்யணும் அம்பாங்க. ஆனா கொஞ்ச காலத்தால் அல்லாஹு தஆலா அந்த பிள்ளையில வைத்திய நிபுணர் ஆக்கியிருப்பான். கன்சல்டனா மாறி இருப்பாங்க. பெரிய நிலைமைக்கு போயிருப்பாங்க. ஊர்ல பாக்குறதே கஷ்டமா இருக்கும். ஆனால் அல்லாஹ் அருள் செய்த ஒரு சிலர் கடைசி வரைக்கும் தான் வாழ்ந்து தான் படித்த தான் வாழ்ந்த மக்களோடு பயணிக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பார்கள். அப்படியான சில வைத்தியர்கள் இந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அது சம்பந்தப்பட்ட சில அதிகாரிகள், எங்களுடைய முக்கியஸ்தர்கள் அவங்களுடைய நேரத்தை தாண்டி இதுக்கு நேரம் கொடுத்திருக்கிறாங்க. அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய பொருளாதாரத்தில் இந்த வேலை திட்டத்தை ஹயாத்தாக்க உதவி செய்யுங்க. நிச்சயம் உங்களுடைய கபரையும் அல்லாஹு தஆலா விசாலப்படுத்துவான். நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை உருவாக்குவான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். முஸ்லிம் சமூகத்தை பொறுத்தவரைக்கும், குறிப்பாக இலங்கை வாழ் முஸ்லிம்களை பொறுத்தவரைக்கும், உலகத்தில் இருக்கிற சிறுபான்மை சமூகத்தில் மிக நேர்த்தியாக செம்மையாக செயற்பட்டவர்கள் எங்களுடைய முன்னோர்கள். அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனா இன்றைக்குள்ள நிலைமை அப்படி இல்லை. இலங்கையில பாருங்கோ, பள்ளி வாயல்கள் மதரசாக்கள் அமைய பெற்ற இடங்களை பாருங்கள். அதை விட சிறந்த இடம் எங்கே கிடையாது. ரெட் மோஸ்க் இருக்குது கொழும்புல. அப்படியான ஒரு பள்ளி வாயல் நினைச்சு பார்க்க கூட இப்பொழுது எத்தனை கோடி இருந்தாலும் அந்த இடத்துல இடம் வாங்க இயலாது. எங்களுடைய முன்னோர்கள் இருப்பதில் மிகச் சிறந்ததை அல்லாஹ்வுக்காக கொடுத்தார்கள். அப்படி ஒரு சமூகம் 1964களில் நான் நினைக்கிறேன் ஹஜ்ஜிக்கு போன ஒரு டீம் எங்கட இலங்கையில் இருந்து சவுதி அரேபியாவில் ஒரு வக்ஃப் நிலத்தை இலங்கை முஸ்லீம்கள் ஹஜ்ஜாஜிகள் தங்குவதற்கும் குர்ஆனை ஓதி படிப்பதற்கும் என்று வாங்கி போடுறாங்க. இன்று வரைக்கும் அது பாதுகாக்கப்பட்டு சிலோன் ஹவுஸ் சொல்லி இருக்குது. எங்கட முன்னோர்கள் மிக நேர்த்தியாக கட்டமைப்போடு எல்லா பணிகளையும் செய்தார்கள். அவர்களை விட அல்ஹம்துலில்லாஹ் வசதி வாய்ப்புகளோடு நாங்கள் இருக்கிறோம். ஆனால் எங்களுடைய தர்மங்களும் நடைபெறுகின்றன. அந்த தர்மங்கள் முறையாக கையாளப்படுகின்றனவா? ஒருத்தர் சொல்றத போல முஸ்லீம் இலங்கை வாழ் முஸ்லீம் சமூகத்தினுடைய அழகு மயில் மாதிரி பின்னாடி தான் பார்க்கணும். மயில் தண்ட அழகை பார்க்கணும்டா. அப்படித்தான் இலங்கை வாழ் முஸ்லீம்கள் அழகை கடந்த கால வரலாறுகளில் தான் பார்க்க முடியுமாக இருக்கிறதே தவிர இப்பொழுது அந்த அழகு தெரியாமல் இருக்கிறது என்று சொல்றாங்க. அக்கரைப்பற்று வைத்தியசாலை என்பது தமிழ் மக்கள், முஸ்லிம் மக்கள், மிக பரந்த அளவிலான மக்களை உள்நோக்கி அவர்களுக்கு பல சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த உதவியில் பங்காளிகளாக மாறுதல் என்பது எங்கட மிக மிக கட்டாயமான ஒரு கடமை.
என்பதை வலுவாக பலமான ஒரு நீயத்தாக வைத்துக் கொள்ளுங்க. அல்லாஹ் உங்களுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு, இது உங்களுக்கு கிடைச்ச ஒரு சந்தர்ப்பம், இதை சீரியஸ் ஆடுங்க. உங்களுக்கு கிடைச்ச ஒரு சந்தர்ப்பம், யோசிக்காமல் நல்ல நீயத்தோடு அல்லாஹ் வழங்கிய சொத்துக்களில் இருந்து பிஸ்மி சொல்லி எழுதுங்க. ஒரு துவாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. யா அல்லாஹ், எனக்கு ஒரு நோய் உனது ஏற்பாட்டில் இருந்தால், என் குடும்பத்திற்கு நோய், வைத்தியசாலை, வைத்திய செலவு என்று ஒரு ஏற்பாடு இருந்தால், யா அல்லாஹ், அந்த செலவுகள் அத்தனையும் இன்னொரு சகோதரரின் நோய்க்காக நான் இப்பொழுது தர்மம் செய்கிறேன். என்னுடைய குடும்பத்தை அந்த நோயில் இருந்து பாதுகாப்பாயாக என்று அல்லாஹ்விடத்தில் வலுவாக நீங்கள் ஒரு பிரார்த்தனை செய்துவிட்டு அல்லாஹ்வுக்காக பிஸ்மி சொல்லி நீங்க இந்த நற்பணியில் இணைந்து கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் இஹ்லாஸோடும் ஈமானோடும்